Hello guys, welcome to my channel Solution. So நம்ம ஆல்ரெடி வந்து 6.3 சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதுதான். ஸோ ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் தனித்தனியாக இதை பார்த்தோம். ஒரு சம் ஃபுல்லாக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிபெண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ஒரு சம் ஃபுல்லாக ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இனி பார்க்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெண்டுமே வந்து ஒரே சம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுத்தோட டேட்டாஸ் வச்சுமே நம்ம வந்து ரிசல்டன்ட்டோ இல்லை என்னென்னலாம் அன்னோன்ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் ரொம்ப குட்டியாக ஒரு வாட்டி ப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டி. இங்கே தான் நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, டி. ஸோ நான் இங்கே டீலேருந்து O1 பார்க்குறப்போ நான் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டீக்கு டைரக்டாக ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ்லேருந்து ஒரு ஆங்கிள் எலிவேட் ஆகி என்னோட லைன் ஆஃப் சைட் வந்து கொஞ்சம் ஆங்கிள் எலிவேட் ஆகி நான் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து டீயோட ஹரிசான்டல் ரெஃபரன்ஸோட ஹையில் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசான்டல் ரெஃபரன்ஸில் கீழே இருக்குது. அப்போ வந்து என்னோட லைன் ஆஃப் சைட் வந்து சில டிகிரிஸ் வந்து டிப்ரெஸ் ஆகிருக்கு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ்லேருந்து. ஸோ எவ்வளோ டிகிரி டிப்ரெஸ் ஆகுதோ அதுதான் வந்து பீட்டா, அதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இதுதான் ஜஸ்ட் ப்ரீஃபாக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷனுக்கான பிக்டோரியல் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் ஒன்று கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் ஒரு ஈஸியான ஐடியா கிடைக்கும் என்னன்ட்டு. ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் அ 12 meter high building, the angle of elevation of the top of the cable cover is 60 degree. ஸோ 12 meter high buildingல இருக்கும். அங்கேருந்து வந்து angle of elevation சொல்கிறாங்க. angle of elevation of top of the cable cover. ஸோ angle of elevation சொல்கிறாங்கனாலே அப்போ கேபிள் கவர் வந்து நிச்சயமாக இந்த பில்டிங்கோட ஹை பொசிஷனில் தான் இருக்கும், டாப்பில் தான் இருக்கும். ஏன்னா எலிவேஷன் எப்போ வந்துன்னா நம்ம இருக்கிறத விட ஹைட்டாக அந்த பொருள் இருக்குன்னா அதை பார்க்கும்போது எலிவேஷன் ஆகும். ஸோ அது மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 30 degree. ஸோ ஃபுட் வந்து கீழே இருக்குது, டாப் வந்து மேலே பார்க்கும்போது 60 degree. ஸோ அதே மாதிரி அதோட ஃபுட்டை நம்ம பார்க்கலாம் அதே டாப் ஆஃப் த ஹை பில்டிங்லேருந்து. அப்போ 30 degree டிப்ரெஷன் மேக் ஆகுது. ஸோ இதை வச்சுட்டு அவங்க கேட்குறது வந்து டிட்டர்மைன் தி ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் தி டவர், பில்டிங் ஆல்ரெடி இருக்குது, டவரோட ஹைட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஓசி, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ரெஃபரன்ஸ் லைன், கிரவுண்ட் லைன். ஸோ ஓசிங்கிறது தான் நமக்கு ஹவுஸ், அந்த ஓசி தான் கொடுத்துருக்கு அந்த பில்டிங். ஸோ ஓசி தான் வந்து பில்டிங். டி, இந்த பிடி தான் வந்து டவர். ஸோ டி டாப் ஆஃப் த டவர், பி வந்து பாட்டம் ஆஃப் த டவர். ஸோ இங்கேருந்து வந்து 60 degree மேக் பண்ணுது. ஸோ அதுக்கு முதல்ல ரெஃபரன்ஸ் லைன், ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் சியோட ரெஃபரன்ஸ் லைனை ஜாயின் பண்ணிக்குது எம்மோட. ஸோ எம்னு ஒரு பாயிண்ட் இங்கே கிரியேட் ஆகுது இதில். ஸோ 60 degree வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 30 degree டிப்ரெஷன். ஸோ இங்கே 30னா ஆப்வியஸாக மறுபடியும் இங்கே 30 தான். ஸோ இப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்குறது டோட்டல் ஹெச், ஜஸ்ட் பிடி. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு பிஎம் ப்ளஸ் எம்டி. ஸோ நம்ம எம்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இது ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்ன சிக்கல்னா நமக்கு இங்கே சிடியும் தெரியாது, ஆஸ் வெல் அஸ் சிஎம்மும் தெரியாது. கொஸ்டின் படி நம்ம கொடுத்தது எல்லாமே ஓசி மட்டும்தான். ஸோ எம்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை, எய்தர் திஸ் ஆர் திஸ். ஸோ நம்மளால் இது எடுக்க முடியாது, பட் ஆனால் இது எடுக்கலாம். எப்படின்னா சிஎம் தான் ஓபி. ஸோ ஓபி கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓபிசிங்கிற இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு நோன் இருக்குது. ஸோ அன்னோன் தேவை, எனக்கு இந்த ஓபி தேவை. ஸோ அதனால் ஈஸியாக இங்கேருந்து எடுக்க முடியும் கரெக்டாக. ஏன்னா எனக்கு பிஎம் ஆல்ரெடி தெரியும். பிஎம் வந்து ஜஸ்ட் 12 meters தான். ஓசி சேம்னா பிஎம் 12 meter தான். நமக்கு தேவை இப்போ எம்டி மட்டும்தான். எம்டி கண்டுபிடிக்க சிஎம் தேவை, பட் சிஎம் வந்து டேரெக்டாக இல்லை.
ஸோ சிஎம்க்கு ஈக்குவலன்ட் ஓபி தான். ஸோ ஓபி கண்டுபிடிக்கணும். ஓபி கண்டுபிடிக்க எனக்கு ஆல்ரெடி ஓசி வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வச்சு நான் வந்து ஓபி கண்டுபிடிப்பேன். ஸோ இதில் tan 30 டிகிரி எடுத்தால் ஓசி பை ஓபி, ஓசி 12, ஓபி தெரியாது. ஸோ அப்போ ஓபி வந்து 12 பை tan 30. ஸோ அப்போ 12 பை 1/√3னா அப்போ 12√3 மீட்டர். ஸோ ஓபி வில் பி 12√3 மீட்டர். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஓபி கிடச்சதுனால சிஎம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ தேவை எம்டி தான். ஸோ அதே tan இங்கே வந்து அப்படியே tan 60 எடுக்கலாம். ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு எம்டி பை சிஎம். எம்டி கண்டுபிடிக்கணும். சிஎம் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 12√3. ஸோ எம்டி இஸ் ஈக்குவல் டு 12√3 இன்ட்டு tan 60. tan 60 √3. ஸோ அப்போ 12√3 இன்ட்டு √3னா √3 இன்ட்டு √3 3. 12 into 3 36. So 36 meters. So 36 meters தான் வந்து MT ஓட distance. So நம்ம கேட்கறது height of the tower. Height of the towerங்கிறது just MT கிடையாது, டோட்டலாக Bலேருந்து T வரைக்கும். கரெக்டா? ஸோ MT வந்து இப்போ 36 and BM வந்து which is equal to height of the building 12 meters. ஸோ அப்போ 36 plus 12 வந்து 48 meters. ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 48 மீட்டர்ஸ். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஸோ அவங்க வந்து ஹைட் ஆஃப் த டவர் இப்படியும் கேட்கலாம், ஆர் இந்த டிஸ்டன்ஸ் கூட அவங்க கேட்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது எவ்வளோ ஹைட் வந்து எக்ஸீட் பண்ணுது பில்டிங்கோட ஹைட்டை விட, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் மாதிரி. இது டோட்டலாக 48 இப்போ கண்டுபிடிச்சோம், இது டோட்டலாக 12னா இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 36. ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ பட் ஆனால் இதுதான் ஒரு small example of problem involving both angle of elevation and angle of depression. So இதே மாதிரி வந்து next videosல further sums பார்க்கலாம். So that's all for this video. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you.